அருணாச்சல ரோடுன்னு நினைக்கிறேன், ஏவிஎம் ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும் இல்லை, அதில் ஸ்ட்ரைட்டாக உள்ள போனீங்கன்னா பிரசாத் லேபுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 4 கார்னர் மாதிரி வரும். அதில் ரைட் எண்டு திரும்பினீங்கன்னா கீழே போகும்போது பேஸ்மெண்ட்டில் ஒரு கடை இருக்கும், கேரளா மெஸ் ஒன்று இருக்கும். அங்கே பயங்கரமாக இருக்கும் சாப்பாடு. நான் இப்போ வரைக்கும் அடிக்கடி அங்கே தான் போய் சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நடிகர்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க. மோகன்லால்னா நம்ம கடை சாப்பாடு தான், நீங்கள் வந்தால் எங்கள் கடையில் தான். அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், சேச்சி எனக்கு மாங்காய் சம்மந்தி கொடுத்து விடுங்க. சரிங்களா, விஜய் சார் மீன் வாங்கிட்டு போவார், ரஜினி சார் மீன் வாங்கிட்டு போவார். இவங்களுக்கெல்லாம் நம்ம கடையில் இந்த மீன் போகும். சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே இந்த கையில் மீன் வறுத்து அம்மா கொடுத்து அனுப்பிடுறேன். நீங்க பேசி பேசி எல்லாரையும் கவர்றீங்கன்னு உங்க பொண்ணு சொல்றாங்க உள்ள இருந்து. அப்படி எல்லாம் கிடையாது, என்னோட அந்த அன்புல தான் கஸ்டமர் என்ன தேடி வருது. எங்க போனாலும் சேச்சி கடை தான் சொல்லுவாங்க, சேட்டான் கடை சொல்ல மாட்டாங்க. யாரோட கடை? சேச்சியோட கடை தான் பேரு. எங்க போனாலும் யாரா சேச்சி ஹோட்டலுக்கு போல சாப்பிட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் எந்த கஸ்டமர்கிட்ட எனக்கு கோவம் வந்துச்சு, யாரும் இருந்தாலும் விடவும் மாட்டேன். அந்த மரியாதை நான் நல்ல யாருக்கா இருந்தாலும் மரியாதை, ரோட்ல போற குருவிக்காரனாலும் மரியாதை கொடுப்பேன். கூட்டு, பொரியல், சாதம், அப்பளம், சுட சுட சாதத்தை போட்ட உடனே மணமணக்கிற மீன் குழம்பு ஊத்துறாங்க. தொட்டுக்க ஊறுகாய், சிக்கன் பெப்பர் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை. 10ஆம் கிளாஸ் பையன் படிக்காமையே பாஸ் ஆன மாதிரி பார்த்ததுக்கே பத்திக்கிற மாதிரி இருக்க இந்த சாப்பாடுல ஹைலைட் சேர்க்கிற ஐட்டம் இப்போ வரப்போகுது. வஞ்சரம் ஃப்ரை. இன்னும் என் நாக்கில் நிக்குதுங்க அந்த கடையோட டேஸ்ட். ரோட்ல தாண்டி போகும்போது 300 மீட்டர் தூரத்திலேயே நம்ம மூக்க துளைக்கிற அந்த வாசனை, அந்த ஹோம்மேட் மசாலா வாசனை, அது இப்போ ஏன் இலையில, இன்ஃபேக்ட் ஏன் வாயில. ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ட அந்த சாப்பாடு அட்டா என்ன டேஸ்ட்டுங்க. எல்லா ஹோட்டல்லையும் வீட்டு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுதான் உண்மையான ஒரிஜினல் வீட்டு சாப்பாடு. மொத்த ஃபேமிலியும் அன்போடு சமைச்சு போடுற வீட்டு சாப்பாடு. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றி சமைக்கிறாங்க. அடுத்து அந்த மசாலாவை அப்படியே அள்ளி சாப்பிடலாம். நிறைய பேர் மசாலா மட்டும் திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க, நானும் தான். தமிழ்நாடு உங்களை வாழ வச்சதுக்காக நீங்க தமிழ்நாடு நன்றி சொல்ற விதமா. ஆனா உங்களுக்கு வந்து எப்போ இந்த ஐடியா வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கேரளா மெஸ் இங்க வைக்கணும்ன்ற ஐடியா எப்போ வந்துச்சு? அங்கேதான் என்னோட கடை இருக்கு. ஆமா முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அது அந்த இடத்துல இல்லையா? அங்கேதான் கடை இருக்கு. சரவணத்தில் எங்கேயுமே சாப்பாடு கடை கிடையாது. நான் வந்து அன்னைக்கு 10 ரூபாய்க்கு தான் சாப்பாடு போட்டேன். இங்கே லைன்ல நிற்கும், ஹோட்டலுக்கு நிற்பாங்க இல்லையா, ஏர்போர்ட்டில் போகணும், அதே மாதிரி நிற்கும். அப்புறம் படிப்படியாக 2 ரூபா 1 ரூபான்னு ஏற்றிக்கிட்டே இருந்தேன். எங்கேயுமே வீட்டு சாப்பாடு இருக்கிற இந்த ஏரியாவில் வடபழனி ஏரியாவில் சரவணத்தில் எங்கேயுமே கிடையாது. ஹோட்டல் சாப்பாடு டேஸ்ட் இருக்கும், வீட்டு சாப்பாடு அந்த பேர் எங்கேயுமே கிடையாது. ஆனால் வீட்டு சாப்பாடு என்ன, அது என்ன பொருட்டு, என்ன சுத்தம் அப்படின்றது தான் மெயினான முக்கியம். இங்கே கலப்படம் கிடையாது, கலரு கிடையாது, அஜினமட்டை கிடையாது. எப்படிப்பட்ட வியாதிகாரனாலும் சாப்பிட்றாங்க வீட்டு சாப்பாடு. கடையில் வந்துட்டு வெளி ஆளுங்களாம் வச்சு சமைக்காம அம்மா வச்சே சமைக்கிறீங்களா? ஏன்? இதே கூட மெயினான போலிசி தான். வேலைக்காரர் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போயிடுவேன், புரியுதா? எங்களோட போலீஸ் வந்து நாங்கள் அந்த கைப்பக்குவோம் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சரி, அவங்க சமைக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க? அப்ப காலையில 2 மணிக்கு 3 மணிக்கு யார் மீன் மார்க்கெட்டுக்கு போறது? அப்பதான் போறாரு. 3:30 மணிக்கு நீங்க ஃபுல்லா அதிகாலை வேலை எல்லாமே நீங்க தான். அப்ப 11:30க்கு அப்புறமா நான் அம்மா ஃபுல்லா பார்த்தேன். அப்பா விட்டு கொடுக்காம பொண்ணு பேசுறா. அப்ப அதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே உங்க வேலை தான். 9 வரைக்கும் தான் என்னோட வேலை. சாம்பார், மீன் குழம்பு, ரசம், முக்கியமான 2 3 ஐட்டம் நான் செஞ்சு வச்சுருந்தேன். இல்லை அவங்களோட